எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது ஜான் என்பவர் ஒரு தேர்வுல 20% மார்க் வாங்குறாரு. ஆனா 10 மார்க் வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. 10 மார்க் சேர்த்து வாங்கி தான் அவர் பாஸ் பண்ணிருப்பாரு. அதே ஜாக் என்பவர் 35% மார்க் வாங்குறாரு. பாஸ் மார்க்கை விட 20 மார்க் கூடுதலாகவே வாங்குறாரு. அப்ப அந்த தேர்வுடைய தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் பார்த்தோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லையும் இதே மாடல் சம் கேட்டுருக்காங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஜான் என்பவர் ஒரு தேர்வுல 20% மார்க் வாங்குறாரு. ஆனா 10 மார்க் வித்தியாசத்துல ஒரு தோல்வி அடைகிறாரு. ஜாக் என்பவர் அதே தேர்வுல 35% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 20 மார்க் கூடுதலா வாங்குறாரு. அப்ப அந்த தேர்வுடைய தேர்ச்சி சதவீதம் பாஸ் பர்சன்டேஜ் என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த மார்க் ரெண்டையும் கூட்டிக்காங்க. எப்பவுமே மார்க் ரெண்டையும் கூட்டிக்கணும். 10 + 20 30 30 பெருக்கல் இந்த பர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 35ல 20 போச்சுன்னா 15 15% எப்படி எழுதுவோம் 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 15. ஸோ 30 15ல கேன்சல் பண்ணா 2 2 × 100 200. அந்த தேர்வுடைய டோட்டல் மதிப்பெண் மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 200. இது தனியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்பாங்க. மொத்த மதிப்பெண் கேட்டாங்களா 200 மார்க். ஸோ நமக்கு தேவை பாஸ் பர்சன்டேஜ், அதாவது தேர்ச்சி சதவீதம் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த 200 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒன்று சப்ஜெக்ட் பண்ணுமா நம்ம பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 200ல 20% எத்தனை கண்டுபிடிங்க 200 × 20%. எப்பவுமே இந்த மாதிரி சதவீதம் இருந்துச்சுன்னா பெருக்குல 2 0 இருந்துச்சுன்னா 1%க்கு 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 2 × 20 40. ஸோ இந்த 20%, அதாவது அவரு 40 மார்க் வாங்கியிருக்காரு. ஜான் அப்படிங்கிறவரு 40 மார்க் வாங்கியிருக்காரு. 10 மார்க் கம்மியா வாங்கியிருக்காரு. 10 மார்க் சேர்த்து வாங்கி தான் அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்ப 40 + 10 50. ஸோ 50 மார்க் வாங்கி தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப பாஸ் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. இது வந்து மார்க், பாஸ் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப 50 வகுத்தல் டோட்டல் மார்க் எத்தனை, எப்பவுமே டோட்டல் மார்க் வகுத்தல்ல போடணும். இன்ட்டு சதவீதம் கேட்கறாங்க. அப்ப இன்ட்டு 100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 2 25 50 2ஆல் கேன்சல் பண்ணா 25. ஸோ அப்ப பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 25%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.